தெரிந்து கொள்ளப்பட்ட மனுஷனுக்காக தேவன் தம்முடைய கிரியைகளை செய்ய ஆரம்பிக்கிறார். லூக்கா 4 அதிகாரம் 26 ஒரு வார்த்தை அழகாக போட்டிருக்குது. எலியா சாரிபாத் விதவைக்காக மட்டும் சாரிபாத்துக்கு அனுப்பப்பட்டாராம். மற்ற யாருக்காகவும் அந்த எல்லைகளை அனுப்பப்படலை. சாரிபாத்தில் அநேக விதவைகள் இருந்திருக்கலாம். ஆனால் எலியாவை தேவன் யாருக்காக அனுப்பினார்னா அந்த விதவைக்காக மட்டும்தான் அனுப்பினார். ஒரு மனுஷனுடைய தேவை எவ்வளவு பெருசாக இருந்தாலும் அந்த தேவையை ஒரு மனுஷன் தேவ சமூகத்துக்குள்ளே கொண்டு போகும்போது அந்த தேவையை சந்திக்கும்படி தேவன் யாரையும் நம்மிடத்தில் அனுப்பலாம். வேதம் சொல்லுது, எலியா கேரித் ஆற்றிலிருந்து சீகேம் வரைக்கும் வந்தான். 3 நாட்கள் பிரயாணப்பட்டு நடந்து களைப்போடு கூட ஒரு மனுஷியை சந்திக்கும்படி வருகிறார். அந்த மனுஷியை சந்திக்கிறது மாத்திரமில்லை, அந்த மனுஷனுடைய ஆகாரத்தினுடைய நிலைமையை ஆசீர்வதிக்கும்படி தேவன் எலியாவை அனுப்பி வைத்தார். சாரிபாத் விதவையினுடைய வீட்டுக்கு எலியா அனுப்பப்படுவதற்கான காரணம் அந்த பஞ்சக்காலம் முழுவதும் ஆசீர்வாதமாக இருக்கணும். சில ஆசீர்வாதங்களை சுமந்து வருகிற சில எலியாக்கள் இந்த அக்டோபர் மாதத்தில் நம்முடைய எல்லைகளுக்குள் கடந்து வருவார்களாக. சில நன்மைகளை சுமந்து வருகிற எலியாக்கள் நம்முடைய வீடுகளுக்குள்ளே கடந்து வருவார்களாக. நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், கேரித் ஆட்சண்டையில் ஆண்டவர் எலியாவை ஒடித்து கொள்ளும்படி சொல்லுகிறார். அந்த இடத்துல மறைக்கப்பட்டிருக்கிற அந்த கால தருவாயில் காகத்தை கொண்டு தேவன் போஷிக்கிறார். கேரித் ஆற்றினுடைய தண்ணீரை குடித்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இப்போ கேரித் ஆற்று நீர் வற்றி போகுது. தண்ணி வத்தி போகலைன்னா எலியா சாரிபாத்துக்கு போக வேண்டிய அவசியமே இல்லை. இந்த கேரித் ஆற்றுடைய தண்ணீர் வற்றி போன கால தருவாயில் தான் தேவன் இப்போ சாரிபாத்துக்கு போகும்படி வார்த்தையை கொடுக்கிறார். அப்படின்னா சாரிபாத்தில் இருக்கிற அந்த மனுஷியுடைய துக்கம் கூட இருக்கிற யாருக்கு தெரிஞ்சிச்சோ இல்லையோ ஆண்டவருக்கு நல்லா தெரிஞ்சிச்சு. நம்முடைய துக்கத்தை பக்கத்தில் இருக்கிறவங்க கண்ணு பார்க்காம இருக்கலாம், இல்லாட்ட நம்ம கூட இருக்கிறவங்க யாருடைய கண்களும் அதற்கு தெரியாமல் இருக்கலாம். ஆனால் பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தர் நம்முடைய பாரத்தை இன்றைக்கும் அறிந்திருக்கிறார், நம்முடைய துக்கத்தை இன்றைக்கு அறிந்திருக்கிறார். இந்த காலை வேளையில் உங்களுக்கு நான் சொல்லுகிற ஒரு காரியம் என்ன தெரியுமா? தூர தேசத்திலிருந்து சில மனிதர்கள் நம்முடைய ஆசீர்வாதங்களை சுமந்து கொண்டு வருவார்களாக. சில எலியாக்களை தேவன் அனுப்புகிறார். அந்த கேரித் ஆற்று நீரை வற்றி போக பண்ணினார். அந்த நதியை வற்றி போக பண்ணி தான் சாரிபாத்துக்கு தேவன் இடம் பெயரம் பண்ணினார். இன்னைக்கு சில அற்புதங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கணுமே ஆனால் சில காரியங்கள் வற்றி போக வேண்டியது அவசியம். சில ஆரம்பங்கள் முடிவுகளிலிருந்தே பெறப்படுகிறது, சில ஆசீர்வாதங்கள் முடிவிலிருந்தே பெறப்படுகிறது. அப்படின்னா ஒரு மனுஷிக்காக தேசத்தினுடைய தண்ணீரை அவர் வற்றி போக பண்ணினார். தெரிந்து கொள்ளப்பட்ட மனுஷனுக்காக தேவன் எந்த எக்ஸ்ட்ரீமுக்கு இறங்கி வருவார், தெரிந்து கொள்ளப்பட்ட அந்த மனுஷனுக்காக தேவன் எந்த எல்லைக்கும் கடந்து வருவார். ஒரு சாரிபாத் விதவையை போஷிக்கும்படியா. ஏன்னா அன்னைக்கு சாரிபாத் விதவையை சந்திக்கும்படி எலியா போகலைன்னா அவன் கையில் இருக்கிற கொஞ்சம் மாவையும் கொஞ்சம் எண்ணெயும் சாப்பிட்டு அவன் செத்து போயிருப்பான். சாக வேண்டியவளை வாழ வைக்கும்படியா ஒரு தேவ மனுஷனை அவள் வீட்டுக்கு கர்த்தர் அனுப்பினார். இன்னைக்கும் சொல்கிறேன், எவ்வளோ பெரிய துக்கமாக இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய மனக்லேசமாக இருந்தாலும் சரி, வாழ்க்கையை இழந்து இனி எனக்கு வாழ்க்கையே இல்லைன்னு சொல்லி துக்கத்தோடு கூட வாழ்ந்து கொண்டிருந்தாலும் சொல்லி, உங்களை சந்திக்கும்படி, உங்கள் வாழ்க்கையை போஷிக்கும்படி, உங்களுக்கு ஆகாரம் அருளும்படி தேவன் ஒரு எலியாவை அனுப்புவாராக. எலியாக்கள் அனுப்பப்படுகிறார்கள். எலியாக்கள் உங்கள் வீடுகள் தேடி வருகிறார்கள், உங்கள் அட்ரஸ் தேடி வர்றாங்க, உங்கள் முகவரை தேடி வர்றாங்க. தேவ சமூகத்தில் காத்திருந்து அவருடைய பிரசன்னத்தில் நீங்கள் உட்கார்ந்து உங்கள் தேவை அவருடைய கரத்தில் கொடுப்பீங்கன்னா தீவிரப்பட்டு சில எலியாக்கள் வந்து உங்கள் வாழ்க்கையில் நிச்சயம் அற்புதம் செய்வார்கள்.